சென்னை குன்றத்தூர் அருகே குழந்தைகளுக்கு பாலில் விஷம் கொடுத்து கொலை செய்த தாயை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். குன்றத்தூர் அருகே 3ஆம் கட்டளையில் வசித்து வந்த விஜய் அபிராமி தம்பதிக்கு 7 வயதில் அஜய் என்ற மகனும் 4 வயதில் கார்னிகா என்ற மகளும் இருந்தனர். இந்த 2 குழந்தைகளையும் பெற்ற தாயே கொலை செய்திருக்கிறார். அந்த அளவிற்கு என்ன நடந்தது? முப்பது வயதான விஜய் தனியார் வங்கியில் வீட்டுக்கடன் பிரிவில் பணியாற்றி வருகிறார். மகிழ்ச்சியாக சென்ற இவர்களது திருமண வாழ்க்கையை சுந்தரம் என்பவரின் நட்பு சிதைத்திருக்கிறது. வெள்ளிக்கிழமையன்று வேலைக்கு சென்ற விஜய் மாத இறுதி கணக்கு வழக்குகளை முடிக்க தாமதமாகி இரவு வங்கியிலேயே தங்கியுள்ளார். காலை அவர் வீட்டிற்கு வந்தபோது வெளியில் தாழ்பால் போடப்பட்டிருந்தது. சந்தேகத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வாயில் நுரை தள்ளியபடி 2 குழந்தைகளும் படுக்கையில் இறந்து கிடந்தனர். மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்த குழந்தைகளை பார்த்து அலறிய விஜயின் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். இந்த சம்பவம் குறித்து விஜயின் வீட்டிற்கு அருகில் இருப்பவர்கள் குன்றத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். குழந்தைகளின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போரூர் உதவி ஆணையர் தலைமையில் 3 பேர் கொண்ட தனிப்படை அமைத்து அபிராமியை தேடி வந்தனர். சுந்தரம், கணவர் விஜய், அபிராமியின் தம்பி ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அபிராமியின் செல்போன் சிக்னலை வைத்து சுந்தரம் மற்றும் அபிராமியின் தம்பியை அழைத்துக் கொண்டு தனிப்படையினர் நாகர்கோவில் விரைந்தனர். சுந்தரம் மூலம் அபிராமியிடம் பேச வைத்து அபிராமியை மடக்கி பிடித்து கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குன்றத்தூரில் உள்ள பிரியாணி கடைக்கு சென்ற அபிராமிக்கு அங்கு பணிபுரியும் 23 வயதான சுந்தரம் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய வர கணவன் மனைவியிடையே அடிக்கடி சண்டை வந்துள்ளது. சுந்தரத்துடன் தனது பழக்கத்திற்கு இடையூறாக இருந்த கணவனையும் குழந்தைகளையும் தீர்த்து கட்ட அபிராமி முடிவு செய்தார். கடந்த 30ஆம் தேதி இரவு அபிராமி தன்னுடைய கணவன் மற்றும் குழந்தைகளுக்கு பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்திருக்கிறார். காலை வழக்கம் போல அனைவரும் எழுந்ததால் அதிர்ச்சியடைந்த அபிராமி என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துள்ளார். இதற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாது என்பதால் கணவன் வேலைக்கு சென்றவுடன் குழந்தைகளுக்கு பாலில் விஷம் கலந்து கொடுத்து தூங்க வைத்துள்ளார். குழந்தைகள் உயிருடன் தப்பிக்க கூடாது என்பதற்காக கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு வீட்டை வெளியே பூட்டிவிட்டு தன்னுடைய 2 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். குன்றத்தூரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் நகையை விற்று பணம் வாங்கிக் கொண்டு கோயம்பேடு சென்று 2 சக்கர வாகனத்தை விட்டுவிட்டு பேருந்து ஏறி திருவனந்தபுரம் சென்றுள்ளார். திருவனந்தபுரம் செல்லும் வழியில் நாகர்கோவிலில் அபிராமியின் செல்போன் சிக்னல் கிடைக்கவே அதனை வைத்து நாகர்கோவிலில் அவரை காவல்துறையினர் பிடித்துள்ளனர்.